அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, நிச்சயித்திருக்கிறேன். அப்ப முதலாவது பாயிண்ட் கவனிங்கள். நல்ல ஒரு விசுவாசத்தின் பிள்ளை எழும்பணும்னா ஒரு தாய் மாத்திரமல்ல, அது பின்னணியத்துல யார் இருக்க தெரியுமா? ஒரு பாட்டி இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு கணவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் தகப்பன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டு பேர் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில பிள்ளைகள் சரியாக வளர்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க நல்லா பாருங்க, மோசே காலகட்டத்துல அவன் மோசே தாய் மாத்திரம் அந்த பிள்ளையை கொஞ்சம் கவனம் செலுத்தினார். தகப்பனை குறித்து அதிகமாக சொல்லவில்லை. மோசே தாய் மாத்திரம் பிள்ளையை கொஞ்சம் கவனம் செலுத்தினார். அல்லேலூயா. இந்த தீமோத்தேயுடைய தாயை குறித்தும் பாட்டியை குறித்தும் பட்டியல் முதல்ல எப்படி வருது? லோன். அவன் பாட்டில தன்னால பட்டியல பேசுறாரு. மோசேல தூரத்துல தாயை செய்றான், பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கிறான். தாயானவள் தன் பிள்ளையை கொஞ்சம் கவனிக்கிறது எப்படி வளர்றான். அல்லேலூயா, கவனிக்கிறான் பாருங்க. அவன் அண்ணா தேவ சமூகத்துல விட்டான். அல்லேலூயா, விட்டது மாத்திரம் இல்ல, புள்ள எப்படி வளருது கவனிக்க கவனிக்கணும். சபை பார்த்தது இன்றைக்கு சொல்றாரு, தாய் உன் புள்ள எப்படி இருக்குது தூரத்துக்கு கவனிச்சுக்கிறீ. ஹலோ, யார் கவனிக்கணும்? உங்க புள்ள எப்ப வருவா இடையமா அப்பா பார்த்தாரா கவனிச்சுட்டு இருந்தாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மூன்றாவது வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17:18 அவன் உங்க ஸ்தோத்திரம். ஈசாய் தன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், அவனே அல்லேலூயா, நீ போகிற இந்த அடையை கொண்டு போகிற உன் அண்ணனுக்கு கொடுக்க போகிற படை தலைவனுக்கு கொடுக்க போகிற, ஆனா போயிட்டு நீ வரும்போது என்னது வரணும்? ஒரு அடையாளத்தோடு வரணும். தாவீது ஒரு அடையாளத்தோடு வரணும். உங்க பிள்ளை எப்படி தெரியுமா? செய்கிற வேலையை பெருசா செய்யறானா? அல்லேலூயா, எதிர்பார்க்க வேண்டும். உங்க பிள்ளை செய்கிறத சரியா செய்யறானா? அல்லேலூயா.